श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. परागपद्धति श्लोकं 357. अधिगं पदमाश्रितोऽपि वेदाः प्रयतो रङ्गधुरीनपादरक्षे अभिवाञ्छति सङ्गमं परागैः अभिजातैस्तव देविनाभिजातः. பதபதார்த்தம். ஹே ரங்கதுரீன பாதரக்ஷே, ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, வேதாகா பிரம்மாவானவர், அதிகம் பதம் பெரிய பட்டத்தை, ஆஸ்ரிதோப்பி அடைந்திருந்தாலும், நாபிஜாதகா நாபியில் உதித்தவரும், பிரயதகா நல்ல மனத்தை உடையவராய்கொண்டு, அபிஜாதைஹி மிகுந்த இன்பங்களாயிருக்கின்ற தவ உன்னுடைய பராகைஹி தூளிகளோடே சங்கமம் சம்பந்தத்தை அபிவாஞ்சதி ஆசைப்படுகிறார் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு வார்த்தைகளுக்கு ரெண்டு அர்த்தம் வருது. அதனால் ஸ்லோகத்தை ரெண்டு விதமாக பார்க்க முடியறது. நாபிஜாத்தகா அப்படின்னா ஒரு அர்த்தம் நாபியில் உதித்தவர், நாபியில் அவதரித்தவர், அது பிரம்மா. நாபிஜாத்தகான்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா ந அபிஜாத்தகா, நல்ல குலத்தில் பிறக்காதவா அப்படின்னும் ஒரு அர்த்தம் வருது. அபிஜாத்தகா அப்படின்னா நல்ல குலத்தில் பிறந்தவா அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, மிகுந்த இன்பங்களாக இருக்கின்ற ரெண்டு அர்த்தம் வருது. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அப்போ ரெண்டு அர்த்தம் வருது. என்ன ரெண்டு அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ முதல் அர்த்தம் எப்படின்னா, பிரம்மாவை வச்சு சொல்லப்படக்கூடிய முதல் அர்த்தம் எப்படி அப்படின்னா, பிரம்மான்றவர் ஒரு பெரிய பட்டத்தை அடைஞ்சிருக்கார். பிரம்மான்ற பட்டம் அவ்வளவு சுலபமான பட்டம் இல்லை. பெருமாளுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த படைக்கிறதுல ஒரு பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பிரம்மா. ஆக அப்படிப்பட்ட பெரிய பட்டத்தை அவர் அடைந்திருந்தாலும், ஆஸ்ரிதோப்பி அடைந்திருந்தாலும், அவருக்கு என்ன ஒரு இதுன்னா, இந்த பாதுகையோட சம்பந்தம் தனக்கு வேணும்னு ஆசைப்படுறார். ஏன் அவ்வளோ பெரிய போஸ்டில் இருக்கிறவருக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை அப்படின்னா, அந்த போஸ்ட்டுங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இது வரைக்கும் தான் பிரம்மபட்டம் தான், அவ்வளோதான். ஆனால் அதுக்கும் மேலே வைகுந்தத்துக்கு போகணும், நித்திய சூரிகளோடு சேர்ந்து இருக்கணும், அங்கே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த அவருடைய பட்டமானது ஒரு தடை. ஆக அதுக்கும் அடுத்த லெவலுக்கு போகணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறதுனால பாதுகையோட சம்பந்தமானது அவருக்கு தேவைப்படுறது. அதனால் பிரம்மாவானவர் பெரிய பட்டத்தை அடைஞ்சிருந்தாலும், நாபியிலேயே உதிச்சவராக இருந்தாலும், நல்ல மனசோட, அதாவது பக்தியோடு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, உன்னுடைய தூளிகளோட சம்பந்தத்தை ஆசைப்படுகிறார் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ரொம்ப பெரிய பட்டத்தை அடைஞ்சவாளாக இருந்தாலும் நல்ல குலத்தில் பிறந்தவாளாக இல்லாமல் போயிட்டான்னா, அதாவது ஒரு நல்ல குலத்தில் வரல, ஆனால் ஒரு பெரிய போஸ்டில் இருக்கா, நல்ல மனசும் இருக்குது அவளுக்கு, ஆனால் குலமானது பெரிய நல்ல குலமாலாம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா, நற்குலத்தில் உண்டான உன்னுடைய தூளிகளோட சம்பந்தத்தை ஆசைப்படுகிறார் அப்படின்னு. அதாவது எனக்கு எல்லா விதமான வசதியும் இருக்குது, ஒரு போஸ்ட் இருக்குது, ஒரு பட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நல்ல மனசும் இருக்குது, ஆனால் நான் இந்த குலம்னு சொல்லிக்கிற அளவு எனக்கு ஒரு நல்ல குலம் இல்லை அப்படின்னா, அவள் மகா புண்ணியசாலிகளாக இருந்தால் கூட அவளுக்கு அந்த ஒரு குறை இருக்குது. நான் நல்ல குலத்தில் வந்தவனா இல்லையே, நாபிஜாதகா நற்குலத்தில் பிறக்காதவனா இருக்கேனேன். அப்படி இருக்கிறவாளுக்கு எது அவளுக்கு சமாதானம் கொடுக்கறது, எது இன்பத்தை கொடுக்கறது அப்படின்னா, பாதுகையின் சம்பந்தம் தான் இன்பத்தை கொடுக்கறது அப்படின்னு ஒரு அர்த்தம் அது என்ன நல்ல குலம்ன்றது என்ன, நல்ல குலம் இல்லாததுன்றது என்ன, அப்படி ஒன்று உண்டா, அப்படி அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆழ்வார் தான் நம்மளுடைய குலபதி. நம்மளுடைய குலம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆழ்வார் வழி தோன்றல் எல்லாமே நல்ல குலம்தான். ஆழ்வாரை ஏத்துண்டவா எல்லாருமே நல்ல குலம்தான். ஏன் அப்படின்னா, இந்த குலத்துக்கே அதிபதி யாரு அப்படின்னா நம்மாழ்வார் தான். நம்மாழ்வாரை தான் நம்ம குலபதின்னு சொல்கிறோம்.
ஆக அவரோட வழித்தோன்றல்களான இந்த சம்பிரதாயத்தில் இதை புரிஞ்சுண்டு ஆழ்வாரோட பெருமையை தெரிஞ்சுண்டு இருக்கிறவா அத்தனை பேருமே நல்ல குலத்தில் வந்தவா. இது தெரியாதவா நல்ல குலத்தில் இருக்காதவா. அப்படி தான் இந்த குலத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே பாதுகை அப்படின்னா அது ஆழ்வார். நல்ல குலத்தில் பிறக்கலைனா கூட, அதாவது எனக்கு எதுவுமே தெரியல, இந்த சம்பிரதாயத்தில் எதுவுமே தெரியல அப்படின்னு இருக்கிறவா கூட எதை ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பிரபந்தம் கற்றுக்கணும். அதாவது இவளுக்கு பக்தி எல்லாம் இருக்குது, ஆனால் இந்த வழி தெரியலைன்றவா கூட இப்போ பிரபந்தம் கற்றுக்கணும், ஆழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கணும், பாதுகையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்படி வரும்பொழுது அவளுக்கு அந்த சம்பந்தம் ஏற்படும் பொழுது அவளும் நல்ல குலத்தை சேர்ந்தவாளா ஆயிடுறா அப்படின்னு சொல்கிற அழகான ஸ்லோகம் இது. அகெயின் நமக்கு நம்மாழ்வார்னு சொல்லும் பொழுது அவருடைய அடிப்பொடியான நம்முடைய மதுரகவி ஆழ்வார் நமக்கு ரொம்பவே அழகாக இந்த பாசுரத்தை கொடுத்துருப்பார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதலின். ரொம்ப படித்தவா நான்மறையாளர்கள், 4 வேதமும் தெரிஞ்சவா என்னை கொஞ்சம் இவனெல்லாம் ஒரு பொருட்டா அப்படின்னு புண்மையாக கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான். எனக்கு ஒரு மாதாவா பிதாவா என்னை ஆண்டிடும் தன்மையான். யார் அவர் அப்படின்னா சடகோபன் என் நம்பியே. ஆக எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவனாக இருக்கலாம், நான் பெரிய நல்ல ஒரு எல்லாராலையும் பாராட்டப்படாதவனாக இருக்கலாம், என்னை ஒரு கேவலமான இவனா நினைக்கிறவாள்லாம் கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன் அப்படின்னா அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான்னு சடகோபன் என் நம்பியேன்னு எப்போ ஆழ்வார் திருவடியில் இவர் சேர்ந்துட்டாரோ அப்போ இவர் நல்ல குலத்தில் வந்துடுறார். அதாவது குலம்ங்கிறது இங்கே பிறப்புனாலேயோ இதுவாலேயோ சொல்லப்படலை. இங்கே குலம்னு நம்ம சொல்கிறது எதை அப்படின்னா ஆழ்வார் வழியில் வந்துட்டோம்னா நம்ம எல்லாரும் நல்ல குலம். ஆழ்வாரை புரிஞ்சுக்காம அல்லது தெரிஞ்சுண்டு விலகி போனோம்னா நம்ம எல்லாருமே நற்குலம் இல்லாதவாளாக போய்டும். ஆக ஒரு நல்ல குலத்தில் பிறவாதவரும் நல்ல குலத்தில் உண்டான அந்த இன்பத்தை அடையணுன்றதுக்காக பாதுகையின் சம்பந்தத்தை வேண்டி ஆசைப்படுகிறார். அதுக்கு இதே ஸ்லோகத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பிரம்மாவானவர் பெரிய பட்டத்தை அடைந்திருந்தாலும் மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு போகணுங்கிறதுக்காக பாதுகையின் தூளிகளோட சம்பந்தத்தை ஆசைப்படுகிறார் அப்படின்னு ஒரே ஸ்லோகத்தில் 2 விதமான அர்த்தம் வரா மாதிரி. ஒன்று சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு பொருந்துறது, இன்னொன்று பூலோகத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் பொருந்துற மாதிரி ஒரே ஸ்லோகத்தில் நற்குலத்தில் பிறவாதவரும் நாபியில் உதித்தவரும் அப்படிங்கிறத நாபிஜாத்தகான்ற பதத்தின் மூலமாகவும் அபிஜாதைகி அப்படின்ற பதத்தினால நற்குலத்தில் உண்டானவரும் மிகுந்த இன்பமாயும் இருக்கின்ற அப்படின்னு 2 வார்த்தையை மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி 2 விதமான அர்த்தங்கள் கொடுக்கறது. ஆனால் 2 விதமான பார்வையுமே ஒரே விஷயத்தை தான் சொல்கிறதுன்னு ஒரு சின்ன ஸ்லோகத்துக்குள்ளே இத்தனை விவரணங்கள் வச்சு நமக்காக சுவாமி கொடுத்துருக்கார். அப்படின்னா நம்மளுக்கு சான்ஸ்கிரிட்டே தெரியலனா கூட இதெல்லாம் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு யார் உதவுறானா நம்மளுடைய வியாக்கியார்த்தாக்கள். நமக்கு எதுவுமே தெரிலனா கூட இது நம்ம வரைக்கும் சேரணும்னு அவ அவ்வளோ பிரயத்னப்பட்டு பதபதார்த்தம் கொடுத்து நமக்கு இதை புரிய வைக்கிறான்னா நிச்சயமாகவே நம்ம இதை கேட்குற ஒத்தருமே இப்போது நம்ம நற்குலத்தில் பிறந்தவராக ஆயிடுறோம், நம்மளுடைய குலபதியை ஏத்துண்டவராக ஆயிடுறதுனால இது ஒரு உன்னத ஸ்லோகமாக நமக்கு சுவாமி கொடுத்துருக்காருன்னு சொல்லி தலை கட்டுகிறோம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.